ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் ப்ரியாம்பிள் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் பற்றி தான் பேச போகிறேன். ப்ரியாம்பிள் அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு புக்கு, ஒரு கதை புக்கு, உங்களுக்கு பிடிச்ச புக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கில் ஒரு 100 பேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பேஜினுடைய சுருக்கமாக முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த ஒரு பேஜ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அடுத்த 100 பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் கைஸ் ப்ரியாம்பிளும். ப்ரியாம்பிள் அப்படின்னு என்னென்னா, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய, தமிழில் சொல்லணும்னா முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரை அப்படின்னு சொல்லலாம், முகப்புரை அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அல்லது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக கூகுள் போயிட்டு இந்தியன் ப்ரியாம்பிள் அப்படின்னு போட்டாங்கன்னா போதும், அந்த ப்ரியாம்பிள் வரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷீட் வரும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தாங்க அப்படின்னாலே அவங்களால ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கைஸ். ஃபுல்லாலாம் படிக்க முடியாது யாராலையும். ஏன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 25 பாட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமெல்லாம் யாராலையும் படித்து முடிக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சோங்களேன், சிம்பிளாக நம்மளுடைய ப்ரியாம்பிளை கூகுள் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தாங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக அவங்களால நம்மளுடைய இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்படிப்பட்ட ப்ரியாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கைஸ். இந்த வீடியோவில் நான் மொத்தத்தையும் என்னால் கொடுக்க முடியாது, 2 கிளாஸாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 4 லைனில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனுக்கு மட்டும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக கொடுக்குறேன் கைஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய லைன்ஸுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போது இந்த லைனுக்கு மட்டும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள், having solemnly resolved to constitute India into a அப்படின்னா இந்தியாவை ரொம்ப தீர்க்கமாக நிர்வகிக்க, sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களை உறுதியாக பாதுகாத்து கொள்ள மேற்கொண்ட அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அரசியலமைப்பை அமைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியலமைப்பை நாங்களே உருவாக்கி வச்சுப்போம். எங்களை நாங்களே ரொம்பவும் உறுதியாக நிர்வகிச்சுக்கிறதுக்கு இந்த அடிப்படையில் எங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த லைன் மூலமாக சொல்கிறாங்க கைஸ். சாவரனிட்டி அப்படின்னா என்ன, சோசியலிஸ்ட் அப்படின்னா என்ன, செக்யூலர் அப்படின்னா என்ன, டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன, ரிபப்ளிக் அப்படின்னா என்ன, இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு விஷயம் சாவரனிட்டி. சாவரனிட்டி அப்படின்னா என்னென்னா, இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மை அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசாங்கம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. மோடிஜியினுடைய அரசாங்கம் நம்மளுடைய இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு? மக்கள் நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ மக்களாட்சி நம்மளுடைய நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மோடிஜி ஐயா, அவருடைய ஐடியாவுக்கு தான் அவர் செயல்படணும். நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக, நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்காக அவருடைய மூளைக்கு மட்டும்தான் அவர் செயல்படணும். ஒருவேளை பாகிஸ்தானுக்காக பயந்தோ, அல்லது சைனாவுக்காக பயந்தோ, அல்லது ரஷ்யாவுக்காக பயந்தோ, அல்லது அமெரிக்காவுக்காக பயந்தோ அவங்க சொல்றத இவர் கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுடைய இந்தியாவில் இறையாண்மை போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் கைஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, இந்தியாவுடைய மக்களுடைய மனநிலையின் அடிப்படையில் இயங்கணும். அப்படி இல்லாம வெளிநாட்டுக்காரங்க நம்மளை ப்ரெஷர் கொடுத்து அவங்களுடைய மூளைக்கு நம்மளை இயங்க வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் இறையாண்மை போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் கைஸ். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்காதீங்க, உலகத்துடைய மிகப்பெரிய எக்கானமி கிராஷ்க்கு ரஷ்யா தான் காரணம், புட்டின் கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கோங்க, ரஷ்யா கிட்ட ஆயில் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நமக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம அதை கேட்கவே இல்லை. நமக்கு நம்மளுடைய நாட்டினுடைய எக்கானமிக் க்ரோத் தான் முக்கியம். ஸோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிட்டே இருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நான் நடந்ததை சொல்கிறேன், இப்போ கரண்டில் நடந்ததை நான் சொல்லலை. 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன். அமெரிக்கா நமக்கு ப்ரெஷர் கொடுத்தும் கூட நாம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டே இருந்தோம்.
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறையாண்மை நம்ம நாட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம், அவங்களுடைய மூளைக்கு தான் அவங்க செயல்படுறாங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி அவங்க செயல்படுறாங்க. பக்கத்து நாட்டுக்காரன் ப்ரெஷர் கொடுக்குறான் அப்படிங்கிறதுனால மாற்றி போய் வேற நாட்டில் நம்ம வாங்கலை. அப்படி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் இறையாண்மை போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய எக்கானமிக் growth-ஐ மட்டுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளுடைய மூளைக்கு நம்ம இயங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் இறையாண்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் கைஸ். ஸோ இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, பக்கத்து நாட்டுக்காரனுடைய ப்ரெஷர் நமக்கு என்னன்னா இருந்தாலும் கூட அவன் அங்கிட்டு ஒதுக்கி ஓரம் கட்டிட்டு நம்மளுடைய மூளைக்கு மட்டுமே செயல்படுத்திட்டு நம்மளுடைய எக்கானமிக் growth-க்காக மட்டுமே நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம நாட்டில் இறையாண்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது சோஷியலிஸ்ட். நீண்ட காலமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா ரெண்டு முக்கியமான வார்த்தை ரொம்பவே ஆழமா இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று கேபிட்டலிசம், இன்னொன்று சோஷியலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னு என்னன்னா முதலாளித்துவம் அப்படின்னு அர்த்தம். சோஷியலிசம் அப்படின்னு என்னன்னா சமதர்மம் அப்படின்னு அர்த்தம். முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் சமமான தர்மத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. முதலாளிகளுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி அரசாங்கத்தை இயக்குவாங்க. அதுக்கு பேரு கேபிட்டலிஸ்டிக். சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னா, முதலாளிகள் மற்றும் தொழிலாளிகள் இவங்க ரெண்டு பேத்துக்கான அரசாங்கமா அந்த அரசாங்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு சோஷியலிசம். ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன் கைஸ். நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, அந்த தோட்டத்துல ஒரு பணியாளரை வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு மாசம் 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, மாசத்துக்கு 3000 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த தோட்டத்துல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய வருமானம் 70000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 70000 ரூபா அந்த தோட்டத்துல இருந்து நீங்க வருமானம் எடுக்கிறீங்க. அந்த தோட்டத்துக்காக நீங்க செஞ்ச செலவு 10000 ரூபா, அந்த தோட்டத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய ரெண்ட் ஒரு 5000, அது இல்லாம இதர செலவுகள் ஒரு 5000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 70000 ரூபா நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு செலவு 20000 வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னா 50000. நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 3000. உங்களுக்கு நிற்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது 47000 ரூபா. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கேபிட்டலிசம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முதலாளித்துவம் நடந்துட்டு இருக்கு. முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா தொழிலாளியை ஏமாத்தி சம்பாரிச்சுக்கிட்டாரு. நீங்க முதலாளி இருந்துக்கிட்டு தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய முறையான சம்பளத்தை கொடுக்காம அவருடைய உழைப்பை மட்டும் புடுங்கிட்டு 70000 ரூபா பணத்தை சம்பாரிச்சுட்டு அவருக்கு தர வேண்டிய முறையான ஊதியத்தை தரல. நீங்க இப்படி செய்யாம ஒரு 70000 ரூபா வருமானம் வந்திருக்குன்னு வச்சோங்களேன். ஒரு 70000 ரூபா வருமானம் வந்திருக்கு. அதுல உங்களுக்கு அடிப்படை செலவு 20000 ஆயிடுச்சு. சம்பளம் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு ஒரு 20000 ரூபா கொடுத்துட்டீங்க. நீங்க 30000 ரூபா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்களேன். அதுக்கு பேரு சோஷியலிசம்ங்க. முதலாளிக்கு ஒரு 50%, தொழிலாளிக்கு ஒரு 50%. இப்படி பிரிச்சு முதலாளி தொழிலாளி ரெண்டு பேத்துக்கும் சமமான பங்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு சோஷியலிசம். இதுவே கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணி பார்ப்போமே. ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனர் இருக்காரு. அவரு ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணது 50 கோடி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு 100 கோடி ரூபா ரெவன்யூ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 30 கோடி ரூபா அந்த கம்பெனிக்கு செலவு மட்டுமே ஆயிருக்கு அப்படின்னா 20 கோடியில 10 கோடி மட்டும்தான் அவர் எடுத்துக்கணும். 10 கோடியே தொழிலாளர்களுக்கு சம்பளமா போடணும். அப்படி இல்லாம 15 கோடியே அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு 20 கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்னா 15 கோடி அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு வெறும் 5 கோடியை மட்டும் தொழிலாளர்களுக்கு சம்பளமா போட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு கேபிட்டலிசம். 10 கோடி அவர் வருமானம் எடுத்துக்கிட்டு 10 கோடியை தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் சம்பளமா கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு பேரு சோஷியலிசம். ஸோ நம்மளுடைய நாடு ஒரு சோஷியலிஸ்டிக் கண்ட்ரியா இருக்கும், ஒரு சமதர்ம நாடா இருக்கும், கேபிட்டலிஸ்டிக்கா இருக்காது, சோஷியலிஸ்டிக்கா இருக்கும். தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் சமமான ஒரு அரசாங்கமா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ற விதமா சோஷியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை பிரியாம்பிள்ல வச்சிருக்காங்க. மூணாவது செக்யூலர். செக்யூலர் அப்படின்னா மதசார்பற்ற அப்படின்னு அர்த்தம் கைஸ். நீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம், ஈரான் எடுத்துக்கலாம், சவுதி அரேபியாவை எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட், ஒரு முஸ்லிம்களுக்கான நாடு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து நம்மளுடைய நாடு இல்லாம ஒரு செக்யூலர் கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மதசார்பற்ற நாடா நம்மளுடைய நாடு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய நாட்டில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்கலாம். நம்மளுடைய நாடு ஒரு டைவர்சிஃபைட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், பிடிக்கலையா இந்த மதத்துலேருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தில் எந்த ஒரு தருணத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட மதம் டாமினேட் பண்ணாது. இந்த அரசாங்கம் எல்லா மக்களுக்கான அரசாங்கமா, மதசார்பற்ற அரசாங்கமா, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட அரசாங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள்ல சொல்றாங்க கைஸ். ஸோ நிறைய நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த மத ரீதியிலான விஷயங்கள்லாம் அரசாங்கத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அரசாங்கத்துல டாமினேட் பண்ணும். அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருக்கும் சமமான ஒரு அரசாங்கமா, எல்லாருக்கும் முறையான ஒரு அரசாங்கமா, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மதசார்பற்ற செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரியாம்பிள்ல வச்சிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் ஒரு குறிப்பிட்ட மதம் அரசாங்கத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே பண்ணாது, அரசாங்கத்தை டாமினேட் செய்யவே செய்யாது. அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், எல்லா மதத்தினருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமா மட்டுமே இந்த இந்திய அரசாங்கம் அமையும். அப்படிங்கிறதுக்காக தான் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள்ல
செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்காங்க கைஸ். 4வது டெமோக்ராட்டிக். இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தையை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, 2வது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூகேவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சோங்களேன். ஒரு ஸ்டேஜில் 2015-16 இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. நாம யூரோப்பியன் யூனியனில் கண்டினியூ பண்ணலாமா அல்லது விலகிக்கலாமா அப்படிங்கிறது அந்த கேள்வி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட டைரெக்டாக போயிட்டு பேசுகிறாங்க. ஒரு 50,000 மக்கள், ஒரு 1,00,000 மக்களை கூட்டி டைரெக்டாக போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாம யூரோப்பியன் யூனியனில் கண்டினியூ பண்ணலாமா அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணலாமா, அதுலேருந்து விலகிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது டைரெக்டாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம யூரோப்பியன் யூனியனில் கண்டினியூ பண்ண வேணாம், நாம விலகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே டைரெக்டாக முடிவு சொல்லிட்டதுனால யூரோப்பியன் யூனியன்லேருந்து அதுக்கப்புறம் யூகே விலகிட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா லக்சம்பர்க் சொல்லலாம் கைஸ். லக்சம்பர்க்ல மொத்தமே 6 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கூட்டி அப்போ மக்கள்கிட்ட பேசி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்பாங்க. இந்த விஷயத்த பண்ணலாமா அல்லது இந்த விஷயத்துல பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும்போது மெஜாரிட்டியான மக்கள் எதை சொல்றாங்களோ அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேரு டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம நாட்டில் இருக்கிறது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம நாட்டில் டைரக்ட் டெமோக்ரஸியை ஏன் கொண்டு வர முடியாது அப்படின்னா, ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி. உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடி பேர் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய நாட்டில் டைரக்ட் டெமோக்ரஸி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ பாசிபிள். அதனால தான் நம்மளுடைய நாட்டில் இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நாட்டில் யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இன்டைரக்ட் டெமோக்ரஸி, இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், எம்பிக்கள், பிரைம் மினிஸ்டர், கேபினட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், இவங்க முடிவெடுப்பாங்க. இதுக்கு பேர் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸிலேயே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை இருக்கு கைஸ். நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். யூகேவும் அந்த மாதிரி தான், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அதே யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சோங்களேன், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அதே மாதிரி ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா பிரசிடென்சி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். அங்க பிரசிடென்ட்டுக்கு அதிகமாக பவர் இருக்கும். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்கும். ஸோ 5வது ரிப்பப்ளிக், ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம். ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னன்னா குடியரசு அப்படின்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம்ல இந்த வேர்ல்டோடைய கவர்மெண்ட் இருக்கும். ஒன்று குடியரசா இருக்கும், அப்படி இல்லைன்னா முடியரசா இருக்கும். ஒன்று மன்னராட்சி இருக்கும், அப்படி இல்லைன்னா குடியரசு இருக்கும். மக்களுடைய ஆட்சி இருக்கும், குடியாட்சி இருக்கும், குடிமக்களின் ஆட்சி இருக்கும். மன்னராட்சியை இங்கிலீஷ்ல மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபார்மேட்ல மொனார்கி இருந்துட்டு இருக்கு கைஸ். மன்னராட்சி அப்படின்னா மொனார்கி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கைஸ். கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சொல்யூட் மொனார்கிக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சவுதி அரேபியாவை சொல்லலாம். அங்க மன்னர் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி முடிவு. ஆனா நீங்க ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது யூகே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமினல் லீடர் தான், அவங்க ஒரு பெயரளவு தலைவர் தான். அங்க பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகம். இது மொனார்கி, மன்னராட்சி, முடிசூட்டப்பட்ட மன்னராட்சி, முடியாட்சி. ஆனா நம்ம நாடு அப்படி கிடையாது, குடியாட்சி, குடிமக்களின் ஆட்சி. நம்மளுடைய நாட்டுல என்னைக்கும் குடிமக்களுடைய ஆட்சி தான் இருக்கும், குடியாட்சி தான் இருக்கும். நம்ம நாட்டுல பிரசிடென்ட் இருப்பாங்க, ஒரு நாமினல் லீடரா இருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்ல வராங்க கைஸ். ஸோ இதுதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கான ஒரு தீர்க்கமான அரசாங்கத்தை, ஒரு உறுதியான அரசாங்கத்தை இந்த வழிகளில் உருவாக்கி கொள்கிறோம். எந்த வழிகளில்? சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த அடிப்படையில எங்களுக்கான அரசாங்கத்தை, உறுதியான அரசாங்கத்தை நாங்களே உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாம்பிள்ல ஃபர்ஸ்ட் 4 லைன்ல சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வரிகளை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் அதையும் கமெண்ட்ல எழுதுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம், எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.